Training is not agreement, but understanding. உலகத்தில் அநேக கொலைகள் நடைபெற்றிருக்கிறது கடவுள் என்கிற பெயரால். எனக்காக நீ வெட்டுனா நீ என் மேல அன்பா இருக்கணும், அதனாலதான் பேர் எடுத்து வெட்டினா. இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று சொல்லி அடிக்கடி நினைச்சுப்போம். அதை எங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைப்போம். உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். தேவன் மனுஷனை உண்டாக்கின போது அவனை தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார். அப்போ ஒரு மனுஷனுடைய நோக்கம் என்னவா இருக்க முடியும்னு சொன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு காப்பது, இன்னொன்று பண்படுத்துவது. நம்ம கிட்ட கொடுக்கப்படுகிற எதையும் நாம் காப்பாற்றவும், நம்ம கிட்ட வர்ற எதையும் மேலும் சிறப்பாகவும் கற்றுக்கொள்கிறது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கும். அது ஒரு இடமா இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம், ஒரு செடியா இருக்கலாம், அல்லது உங்க இடத்துல மனைவி, கணவன், பிள்ளை, எதுவும் உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னால இருந்ததை விட உங்களிடத்துல வந்ததுனால அது மேம்பட்டு இருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தில் இருக்கிறீர்கள். பர்பஸ்ஃபுல் லிவிங்னா வேற ஒண்ணும் இல்லை, டு இம்ப்ரூவ் சம்திங் விச் கம்ஸ் டு யுவர் ஹேண்ட். உங்களிடத்துல வருவதற்கு முன்பாக அது இருந்ததை விட வந்த பிறகு அது மேம்பட்ட நிலைமையில இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா, நீங்க மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையின் நோக்கத்தை உடையவர்களா இருக்கிறீங்க. ஆனா பொதுவா நம்ம எப்படி இருக்கோம்னா, மற்றவர்கள் நமக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கிற இடத்திலிருந்து நான் யாருக்கு உதவி செய்ய முடியும், ஒவ்வொரு நாள் காலையிலையும் இன்னைக்கு நான் யாருக்கு உதவி செய்ய முடியும், அந்த எண்ணத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னா நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னு அர்த்தம். என்னை யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா, எனக்கு ஏதாவது யாராவது செய்ய மாட்டாங்களா, என்னை யாராவது கம்ஃபர்ட்டா வச்சுக்க மாட்டாங்களா, எனக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, இந்த நிலைமையிலிருந்து நான் மாறி நான் யாருக்காவது ஆறுதல் சொல்ல முடியுமா, நான் யாரையாவது கம்ஃபர்ட்டா வச்சுக்க முடியுமா, நான் யாரையாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா, இந்த இடத்திற்கு நாம் வரும் பொழுது நம் வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். Training is not agreement, but understanding. உலகத்தில் அநேக கொலைகள் நடைபெற்றிருக்கிறது கடவுள் என்கிற பெயரால். எனக்காக நீ வெட்டுனா நீ என் மேல அன்பா இருக்கணும், அதனாலதான் பேர் எடுத்து வெட்டினா. இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு.